காலையில் எழுந்திரு. ஆக்சுவலி காலையில் எழுந்திரு அப்படிங்கிறது எல்லோரும் காலையில் தான் எழுந்துக்கிறோம். அதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ ஆக்சுவலி காலையில் எழுந்திரு அப்படிங்கிற டைட்டில் கொஞ்சம் மாற்றி நம்ம அதிகாலையில் எழுந்திரு அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுப்போம். அதிகாலை நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். ஆக்சுவலி இட் இஸ் குட் திங் டு வேக் அப் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். நம்மளால் கூடுமான வரையில் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்துக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக எழுந்துக்கிட்டோம்னா நமக்கு இன்டர்னலி, நான் சொல்கிறது எக்ஸ்டர்னலியை விட இன்டர்னலி, நம்ம மைண்ட் ஆகட்டும், நம்ம பாடி ஆகட்டும், வேலை செய்கிற விதம் அதிகாலையில் எழுந்துக்கும் போது ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலோடு நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த நாட்கள் எப்பொழுதுமே ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாகவும், மற்ற நாட்களில் டயர்டாகிறத விட அந்த மாதிரி சீக்கிரம் எழுந்து நம்ம ஆரம்பிக்கிற அந்த நாள் ரொம்ப சிறப்பாகவே அமையும். ஸோ அதை நான் ஆரம்ப காலங்களில் என்னால் செயல்படுத்த முடியாமல் எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஃப்ளாஸ் எனக்குள்ளேயும் இருந்தது. பட் என் மைண்டில் நான் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதிகாலையில் எழுந்துக்கணும், அந்த எனக்கு பர்சனலாகவே எனக்கு பிடிக்குங்கிற ஒரு காரணத்தால் நான் சீக்கிரம் எழுந்துக்கணுங்கிற மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டாலும் அதை செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஈவன் இதை கேட்டுட்ருக்கிற நிறைய பேர் என்ன மாதிரி தோல்வி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். தோல்வி அடைஞ்சால் தான் நம்மளால் வெற்றிக்கான படியவே எடுத்து வைக்க முடியும். அதுதான் உண்மையும் கூட. நிறைய நாள் யோசிப்பேன், என்னடா இது காலையில் எழுந்துக்கணும் அலாம் வைப்பேன். அலாம் வச்சு அலாம் அடித்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காலையில் டக்குன்னு நம்ம தூக்கம் நம்மளை தோக்கடிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய தோல்விகளை சந்தித்து தான் இன்றைக்கி ஆக்சுவலி மோர் தேன் 2 years, நான் சொல்கிறது 2 வருடங்களுக்கு மேலே நான் என்னுடைய வேக்கப் டைம் அப்படிங்கிறது 3:30 4 o'clock, அதுதான் என்னுடைய வேக்கப் டைமாக இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படி நான் 4 o'clock மிஸ் பண்ணிட்டேன்னா கூட 4:30 மேக்ஸிமம் அல்லது 5 o'clock கண்டிப்பாக எழுந்துடும். ஈவன் நான் சொல்கிறது லீவ் நாட்களாக இருந்தாலும் அண்டு பசங்க ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போகிற நாட்களாக இருந்தாலும் இதுதான் என்னுடைய ரொட்டீன் டைமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் என்னுடைய பேர் இந்துமதி. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2 குழந்தைகள். பையன் 4 years old அண்ட் பொண்ணு 2 years old. ஸோ அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் நான் சீக்கிரம் எழுந்துக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தாலும் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இன்றைக்கி வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் ரெஃப்ரெஷ்ட், ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை என்னுடைய விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அதுக்கு தான் ஏர்லி மார்னிங் எழுந்துருன்னா ஏர்லி மார்னிங்கிறது எத்தனை மணி ஆக்சுவலி கரெக்டாக எழுந்துக்கலாம் நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஏர்லி மார்னிங் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3:30 AM to 5:30. ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் எழுந்துக்க முயற்சியாவது பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எழுந்துக்கும் போது உங்களுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பத்தில் சாத்தியம் கிடையாது தான், உண்மையான விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் வித் 3:30 அலாம் வைங்க, எழுந்துருங்க. 4 o'clock 4:30 இருந்தாலும் பரவாயில்ல, சும்மாவே இருங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், சும்மா வீட்டை சுற்றி வாங்க, எதனா ஒன்று பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு டைம் எழுந்துட்டேங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். செகண்ட் டே என்ன பண்ணுவோம், அதே மாதிரி கொஞ்சம் 4:30 எழுந்துருங்க. திரும்பியும் அதே மாதிரி வேறு ஏதாவது வேலைகள் பாருங்கள், சுற்றி வாங்க. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பிஃபோர் நைட் ஸ்லீப்பிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு 10 o'clock அரௌண்டு நீங்கள் தூங்குறதுக்கான பயிற்சி எடுத்தால் மட்டுமே காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறது சாத்தியம். இது எத்தனை மணினா ஒரு 5 hours டீப் ஸ்லீப் இம்பார்ட்டண்ட். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாடி கண்டிஷன் படி 5 to 6 hours தான் நான் ஸ்லீப். ஆல்மோஸ்ட் நான் அப்படி தான் ஸ்லீப்பு. ஸோ அந்த ஸ்லீப் எனக்கு எனஃபாக இருக்குது. நான் பகல் ஃபுல்லாக நான் தூங்கவும் மாட்டேன். எனக்கு ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக தான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது ஒவ்வொருத்தருடைய கண்டிஷன் பொறுத்து அதை கொஞ்சம் 5 hours 6 hours கூட நீங்கள் எடுத்துக்கோங்க.
பட் மார்னிங் வேக்கப் டைம்ங்கிறது ஒரு அட்லீஸ்ட் 4:30க்காவது ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் லவ் டு வேக்கப் 4 AM அண்ட் ஐ டூ ஸோ. இருள் சூழ்ந்த அந்த காலை வேளையில் எப்போதுமே வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். எந்த இடையூறும் இல்லாத அந்த நிசப்தம், எந்த செயலும் செய்யலாம் என்ற தடையில்லாத அந்த நேரம், அது ஒரு பொன்னான நேரம். ஃபீல் பண்ணி பாருங்களேன். எனக்கு ரொம்ப அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம பெரும்பாலானோர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். சிலருக்கு சீக்கிரம் எழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதிகாலையில் வேலையில் வர அந்த தூக்கம் வந்து என்ன பண்ணிடும், தூக்கடிச்சிட்டு போயிடும். பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஆக்சுவலி நானும் நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன் ஆரம்ப காலத்தில். ஸோ என்ன மாதிரியே நேரம் கடந்து விட்டது என்று அதை நினைத்து வருத்தப்படுகின்றவர்கள் நிறைய பேர். எந்த ஒரு விஷயத்தையும் அடைய படிப்படியாக முயற்சிக்க வேண்டும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது ட்ரூ தான். இதுவும் அப்படி தான் நான் பழக்கப்படுத்தி கொண்டு வந்தேன். விடாமுயற்சி வேணும், அதற்கான பயிற்சி. விடாமுயற்சி ப்ளஸ் அதற்கான பயிற்சியை நம் முறையாக எடுக்கும் பட்சத்தில் நம்மால் எதுவுமே சாத்தியம். அதற்கு நான் தான் சாட்சி. ஃபர்ஸ்ட் வந்து அதிகாலையில் நம்ம எழுவதால் உண்டாகும் நன்மைகளையும் பின் அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிகாலையில் எழுவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன அப்படிங்கிற யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய மூளை வந்து தூங்கி எழும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் ஆல்மோஸ்ட் நம்ம நேர்த்திக்கு நடந்த விஷயங்களே கூட நம்ம மறந்து போகும். ஈவன் நான்லாம் வந்து நைட்டு வந்து யோசித்து வச்சா மட்டுமே என்னால் காலையில் என்ன குக் பண்ணுறதுங்கிறது ஞாபகம் வரும். சடனாக நான் எதுவும் பிளான் பண்ணாமல் மார்னிங் டக்குன்னு எழுந்து யோசிக்கும்போது எனக்கு மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது என் மைண்டுக்கு வரவே வராது. ஸோ ஒரு நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன இருக்குதுங்க அனலைஸ் பண்ணிட்டு அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது எடுத்துக்கும். ஸோ அந்த 10 மினிட்ஸ் டிலேவும் எனக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் நைட் நான் யோசித்து வைப்பேன். நாளைக்கு காலையில் இது பண்ணலாம், இந்த குக் பண்ணலாம், இது பண்ணலான்னு யோசித்து வைக்கும்போது என்னுடைய மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்னிங் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மூளையோட செயல்பாடு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் மார்னிங்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இதே சேனலில் நான் வந்து தமிழ் மெடிடேஷனுக்கான ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதன் லிங்க் கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம மொழியில் நம்ம சில விஷயங்களை உணரும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மெடிடேஷன் கேட்டு பாருங்கள். டெய்லியும் காலையில் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. மார்னிங் எழுந்துக்கிறதால நம்ம மோஸ்ட்லி பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். நல்ல நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே செயல்படும். எந்த கோபம், வருத்தம், இன்னொருத்தன் மேலே காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் நமக்கு சீக்கிரமாக ஞாபகம் வராது. ஸோ நல்ல விஷயங்கள் மட்டுமே காலையில் தோன்றதால அதிகாலையில் எழுந்துக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நினச்சி பாருங்கள், எழுதி பாருங்கள். படிக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பாங்க, நம்ம படிக்கும்பொழுதெல்லாம் கூட காலையில் எழுந்து படி. ஸோ அது வந்து அதுக்கான நன்மைகள் என்னங்கிறது நமக்கு அப்போ தெரியாது. பட் இப்போ வளர வளர நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்காக அது கற்றுக் கொடுக்க முயற்சியாவது பண்ணுவோம். நம்மளும் அதை ஃபாலோ பண்ணேன்னா நம்மளுடைய ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு உண்டாக அந்த ஃப்ளாஸ்லாம் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஏஜிங் ஃபேக்டால் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம காலையில் எழுந்துக்கிற அந்த ப்ராக்டிஸை ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வர முடியும். நான் வந்து ஐம் 38 ரன்னிங் நவ். ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அப்பயே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா அந்த ஜில்லுன்னு வந்து தண்ணி நம்ம ஃபேஸில் படும் பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதோட உங்கள் தூக்கமும் எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி அதுதான் ஃபேக்ட். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிடிச்சி பண்ணோம்னா தான் அதை வந்து நம்மளால் முழுமையாகவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ முழு ஈடுபாடோடு அதோடைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இன்னிலேருந்தே. மொபைல் ஃபோன்ஸு உங்கள் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்காதீங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எழுந்த உடனே வந்து ஸ்னூஸோ அல்லது ஆஃப் பண்ணிவிட்டு உடனே படுக்கிறதுக்கான வசதிகள் நிறையா இருக்கும் பக்கத்தில். ஸோ அதனால் மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் படுக்கையில் படுக்கிறீங்கன்னா உங்கள் ஷெல்ஃபில் எடுத்துக்கொண்டு போய் வைங்க. ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் வாக். கொஞ்ச நேரம் எழுந்து போய் தான் உங்களால் அதை ஆஃப் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களுடைய தூக்கம் கொஞ்சம் கலைய வாய்ப்பு உண்டு. ஸோ அது உங்களுடைய வேக்கப்புக்கான ஒரு காலாகவும் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பக்கத்தில் வைங்க. எப்படின்னா, நான் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் ஜேர்னல் எழுதுகிற பழக்கமும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய டைரியும் அண்ட் என்னுடைய பென்னும் வந்து என்னுடைய பில்லோக்கு பக்கத்தில் நான் வச்சுருப்பேன். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு டூ மை திங். ஈவன் அந்த சின்ன மிட்லைட்லேயே நான் வந்து என்ன பண்ணுவேன், எழுந்த உடனே நான் வந்து என்னுடைய டைரி எடுத்து எனக்கான அஃபர்மேஷன்ஸையும் எனக்கு நான் எவ்வளோ பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து பிடிச்ச விஷயத்த நான் எழுதுவேன். ஸோ அந்த பிடிச்ச விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குமா? ஸோ அதை யோசித்து எழுதும்போது நம்மளுடைய அந்த ஃபீல் வந்து மார்னிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டேவும் நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். தென் ஆஃப்டர் அதை முடித்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டட் லெமன் வாட்டர் குடிப்பேன். ஸோ அது குடிக்கும்போது நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ்லாம் வந்து க்ளீன் ஆகிட்டு நம்மளுடைய லுக் அண்ட் ஃபீலுமே நல்லா கொடுக்கும் காலையில். ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் கேப் போட்டுட்டு, எனக்கு காஃபி இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம வந்து அதால் நம்மளால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகவும் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை என்னால். ஸோ சால்ட் லெமன் வந்து முடிஞ்ச பிறகு ஒரு 15-20 மினிட்ஸ் கேப் போட்டுட்டு என்னால் காஃபி கண்டிப்பாக எடுப்பேன் நான். ஸோ காஃபி எடுத்துகிட்ட பிறகு பை ஸ்டார்டிங் மை குக்கிங் ரொட்டீன்ஸ், குழந்தைங்களுக்கு அனுப்புறதுலேருந்து, ஹஸ்பண்டு ஆஃபீஸ் அனுப்புறதுலேருந்து, ஸோ எல்லா வேலைகளும் இதில் நடக்கும். தென் அவங்களெல்லாம் 7:45 8 o'clock அனுப்பிட்ட பிறகு தான் என்னுடைய யோகா ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்கள அனுப்பிட்டு 8 o'clock நான் கண்டிப்பாக வந்து யோகா ஒரு 40 மினிட்ஸ் வந்து யோகா கண்டிப்பாக பண்ணுவேன். யோகா எப்படின்னா, எங்களுக்கு ஸ்கூலிங்கில் எனக்கு ப்ராக்டிஸ் உண்டு. அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணி இப்போது ஒரு பர்டிகுலர் சேனலில் வந்து நான் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து செஷன்ஸ் மாதிரி வந்து மேபி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வீடியோஸ் மூலமாக ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ மட்டும் ஒரே ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி அதே தான் நான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அதோடைய போசஸ்லாம் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும். அண்ட் மோரோவர் அந்த யோகாங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வரணுங்கிறதுக்காக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். தட் கிவ்ஸ் மீ அன் அமேசிங் ரிசல்ட். சீரியஸாக உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சேனலில் என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஃபர்தராக நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். தென் ஆஃப்டர் யோகாவுக்கு அப்புறம் கண்டிப்பாக குளிச்சுட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தென் ஆஸ் யூஷுவல் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பகலெலாம் நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த மார்னிங் எழுந்துக்கிற அந்த விஷயம் மட்டுமே தயவு செய்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் எழுந்துக்கிற என்னுடைய வீடியோஸ் சீக்கிரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8 o'clock 8:30 டின்னர் பண்ணி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டு வேலைகளையோ இல்லை சும்மா உட்கார்றது, பசங்கக்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் 9:30 10 o'clock ஆல்மோஸ்ட் உங்கள் பெட்ரூமுக்கு வந்து படுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியாவது தூரம் வச்சுருங்க. இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லியும் படுக்கிறதுக்கு முன்னாடி புக்ஸை படிங்க. புக்ஸ் படிச்சுட்ட பிறகு நீங்கள் நல்லபடியாக நாளைக்கு காலையில் என்ன பண்ணணுங்கிறத யோசித்து முடிவெடுத்து உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லி வைங்க. பக்கத்துலேயே உங்களுடைய ஜேர்னல் எழுதுகிற நோட் இருந்தால் தான் ஜேர்னல் எழுதுகிற நோட் ப்ளஸ் பிளன் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன்ஸை தூரம் வச்சுட்டு ஒரு 1/2 hour ரிலாக்ஸாக இருந்துட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை உங்கள் ரொட்டீனாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட லைஃப்பும் சரி உங்களுடைய ஹெல்த்தும் சரி ரொம்ப 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 இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கத்துடன் நான் உங்கள் மதி. நன்றி. என்னுடைய இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.